என்னது ஸ்மால் பாய் பிக் ஆட்டிட்யூடா? அவனை ஊர்ல எல்லாம் மொராக்னு கூப்பிடுவாங்க. சோம்பேறி, ஃபூலிஷ், டசன்ட் மேக் சென்ஸ்னு மொராக்க பல பேர் ஒன்று கூடுற சமூகத்துக்கு முன்னால கிண்டல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மொராக் எவ்வளவு நல்லது பண்ணியும் ஏகத்தாளமான பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு கூட்டம் சபையில கூத்தாடுச்சு. ஆரம்பத்துல சகிச்சுக்கிட்டே இருந்த மொராக் ஒரு நாள் ரொம்ப அசிங்கப்பட்டான். நடிகர்கள் அனைவரும் பெயரையும் புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு மொராக் தன்னைத்தானே செதுக்கி உண்மையான சமூகம் பொய்யான சமூகம் எதுன்னு தேட ஆரம்பிச்சான். ஒரு சமூகம் பணத்துக்கு முன்னாடியும் இன்னொரு சமூகம் பணத்துக்கு பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருந்தான். காந்தின்னு காந்திய முழுசா தெரிஞ்சுக்கிட்டான். முழுசா அவன் கையில வந்த காந்தியை வச்சு மொராக் வைன்ஸ் நகரம் பப்பியை சந்திச்சான். பப்பி அவனுக்கு பக்கபலமாயிருக்க உஷாரையா உஷாருன்னு கூட்டத்தை உருவாக்குனான்.